அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். என்ன தமிழுக்கும் அமுது என்று பெயர்னு சொல்றீங்க? வேறு மொழி பேசக்கூடிய மக்களும் நம்ம நாட்டில் இருக்காங்கல்ல. நம்ம நாட்டில் இருக்காங்க, இந்தியா என்கின்ற நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் தாய்மொழி தமிழ்தான். தமிழை நேசிக்காமல் நீ வேற்று மொழியை நேசிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தாய்மொழி தமிழாக கொண்டு வளர்ந்ததுக்கு அப்புறமாக தான் இந்த மதத்தை சார்ந்தவர் என்று நீ வேற்று மொழியை கற்றுக்கொண்டாலும் தாய்மொழி தமிழே. ஆகையால் தமிழுக்கும் அமுதென்று சொல்வதில் தவறு இல்லை என நான் கருதுகிறேன். இது ஒரு யூஎன்சி காயின். இது எல்லாம் ஒரு பாக்கெட்டில் உள்ளது. மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. 100 காயினில் மிச்சம் ஒரு 25 காயின் இருக்குது. காப்பர் நிக்கல் வலைத்தளத்தில் இதனோட ரேட்டு அதிகபட்சமான ரேட்டு 1000 ரூபா போட்டிருக்காங்க. குறைந்தபட்சமான ரேட்டு 300 போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல 10,000 போட்டிருக்காங்க. ஏன் 10,000னு போனால் வெரி வெரி ரேர் காயின்னு காப்பர் நிக்கல் பசுவேஸ்வரையா மகாத்மா பட்டம் வாங்கினவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் கொடுக்குறது வெறும் 100 ரூபா. ஒரு காயின் 100 ரூபா. ஒரு வருஷத்துக்கு முந்தையே இதில் மிச்ச காயினை நான் 100 ரூபா தான் கொடுத்தேன். இப்போவும் அதே 100 ரூபா தான். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சாலும் அந்த 100 ரூபா தான் வச்சுருப்பேன். விலை கூட்ட மாட்டேன். என்ன விலைக்கு வாங்கணும். இதே நாணயத்தை விற்றதுக்கப்புறம் இப்போ 100 ரூபாய்க்கு நான் வாங்கினோம்னு வச்சுக்கோங்க, 150 ரூபா. என்ன விலைக்கு வாங்கினோமோ அதிலேருந்து கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். இது எல்லாம் 100% யூஎன்சி காயின். சந்தேகம்லாம் கிடையாது. பக்கா யூஎன்சி. ஒரு காயின் வெறும் 100 ரூபா. காப்பர் நிக்கல் காயினில் யூஎன்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். காப்பர் நிக்கல் காயின் சாதாரணமாகவே விலை 150, 200, 300ன்னு போயிட்டுருக்கு. 1 ரூபா காயின்லாம் 800, 900, 1000 போட்டிருக்காங்க. இது நல்ல குட் கண்டிஷனான யூஎன்சி காயின் வெறும் 100 ரூபா தான். அதே பசவேஸ்வரர் தான் இருக்கார். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு மெட்டலில் உள்ள ஒரு காயின். இது ஒரு காயின் வெறும் 10 ரூபா. இதில் ஒரு 200 காயின் இருக்குது. வெறும் 10 ரூபா தான் ஒரு காயின். ஆனால் இது 50 ரூபான்னு நம்ம நெட்லேயே கொடுக்காங்க. நம்ம வலைத்தளத்தில் யூடியூப் சேனல்லையே என்னை மாதிரி காயின் கலெக்ஷன் பண்ணி சேல் பண்ணுறவங்க ஒரு நாணயம் 50 ரூபான்னு கொடுக்குறாங்க. இன்றைக்கி இது 10 ரூபா, நாளைக்கு என்ன விலைன்னு தெரியாது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த ஒரே பாக்கெட்டில் 100 காயினில் ஒரே ஒரு காயின் இதில் அதர் மெட்டல் ஸ்டேக் காயின் கிடச்சிச்சு. எப்படின்னா அதர் மெட்டல் ஸ்டேக் ஓஎம்எஸ் காயின் பாக்கெட்டெல்லாம் வராது. ஒரு பாக்கெட்டில் 100 காயின் ஓஎம்எஸ் காயினாக இருக்காது. லட்சம் காயின், கோடி காயினில் ஒரு காயின் அந்த மாதிரி அமையலாம். அந்த மாதிரி அமைந்ததில் நம்ம வாங்கின அந்த ஒரு பாக்கெட்டில் ஒரே ஒரு காயின் இருந்துச்சு. இந்த இருக்குது பாருங்கள். இது காப்பர் நிக்கல். இந்த பாக்கெட்டில் உள்ள காயின், இந்த பாக்கெட்டில் உள்ள காயின் இது காப்பர் நிக்கல் இல்லை. எவ்வளோதான் நீங்கள் நகத்துட்டோ விரல்ட்டோ எதோ விபூதி வச்சு தேய்ச்சி பார்த்தாலுமே இந்த கருப்பு இதுலேருந்து போக மாட்டுக்கு. நல்ல பழுப்பு நிறமாகி காரியங்கிற ஒரு மெட்டலாக மாறிடுச்சு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, காப்பர் நிக்கலும் கிடையாது. காயினை பார்த்துக்கோங்க, துண்டா தெரியும். அது மட்டும் துண்டா. இது அழுக்கும் கிடையாது. எம்ன மக்கள் பயன்பாட்டுக்கு போகலை. எல்லா நாணயத்துக்கும் அதுக்கு வித்தியாசத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு நாணயம் மட்டும் 100 நாணயத்தில் இந்த ஒரு நாணயம் மட்டும் ஓஎம்எஸ் மெட்டலில் இருக்குது. இது 1 மின்ட் காயின் தான். நிறைய மின்ட்லாம் கிடையாது, ஒரே மின்ட்டு தான். இதில் மற்ற மின்ட்டுகள் நீங்கள் தேட வேண்டாம். இது மும்பை மின்ட்டு. இது மும்பை மின்ட்டு. ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் காயினை. இது நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு சில காயின்கள் கொஞ்சம் நிறம் மங்கலாக பிரிண்டிலே இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணலாம் இல்லை.
பிரிண்டிலே இருக்குது. இந்த நாணயத்தில் வந்து எங்கேயுமே வருடங்கள் பொறிக்கப்பட்டு இருக்காது. எந்த வருஷம் வெளியிட்டாங்க அப்படிங்கிற வருஷத்தை இந்த நாணயத்தில் எங்கேயுமே அரசாங்கம் அச்சடிக்கவில்லை. வேணுங்க வாங்கிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கவிஞர் வைரமுத்து ஒரு மேடையில் பேசல, மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவர் பேசையில், கடல் மகிழ்ச்சியாக இருக்குது, அந்த மகிழ்ச்சி வந்து அலைகள் மூலமாக காட்டுகின்றன. வானம் மகிழ்ச்சியாக இருக்குது, அந்த மகிழ்ச்சி அது இடி மின்னல்ங்கிற பட்டாசை போட்டு அது சந்தோஷமாக இருக்குது. இந்த மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி பேசிட்டு அவர் சொல்கிறார், தாயும் தந்தையும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கருத்தரித்து குழந்தைகளாக பிறந்த நாம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. என் தமிழ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தாயும் தந்தையும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஜனித்த கரு நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது ஒரு கருத்து தான். வாழ்த்துக்கள் வைரமுத்து சார் அவர்களுக்கு. எனது நண்பரும் கூட. நண்பராக அறிமுகமான அன்றே ஒரு பஞ்சாயத்து இழுத்து விட்டு போயிட்டார். ஒரு 5 நிமிடங்கள் நானும் அவரும் உரையாற்றி கொண்டிருந்தோம். அன்று அவர் மேடையில் பேசிய பேச்சு உலகமெங்கும் எதிரொலித்தது. சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாளை பற்றி பேசிய பேச்சு. சரி, அந்த சப்ஜெக்ட் நம்ம போக வேண்டாம், எல்லாருமே மறந்துருப்பாங்க, நம்ம மறுபடியும் அதை கிளற வேண்டாம். நன்றி நண்பர்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான காயின் வாங்கிக்கோங்க. வெறும் 10 ரூபா தான் இன்றைக்கி, நாளைக்கு எவ்வளோன்னு தெரியாது. இதையும் வேணும்னா வாங்கிக்கோங்க.